வணக்கம் நண்பர்களே. பாக்யநாதன் அப்படிங்கிற ஒரு சாதாரண ஒரு மனிதன் எப்படி பிச்சை சுவாமிகள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சித்தரானாங்க, இப்ப ஜீவ சமாதி அடைஞ்சிருக்கிறாங்க, அவரோட வாழ்க்கை வரலாறுகளையும் மகிமைகளையும் தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நிறைய மகான்களோட வாழ்க்கை வரலாறுகளையும் அவங்களோட மகிமைகளையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். எல்லா மகான்களும் சித்தர்களும் தேடி போற ஒரு இடம், அங்கேயே தன்னோட வாழ்க்கைய அர்ப்பணிக்கிற ஒரு இடம் திருவண்ணாமலை. அந்த திருவண்ணாமலை பகுதியை சேர்ந்தவர் தான் பாக்யநாதன். இவரு இந்தியன் ஆர்மியில சேர்றாங்க, அங்க பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. கல்யாணம் பண்றாரு, மனைவி, குழந்தைகள் பிறகுறாங்க. 3 பசங்க, ஒரு பொண்ணு பிறகுறாங்க. வாழ்க்கை அப்படியே போயிட்டு இருக்கு. ஆனா ஐயாவுக்கு இதுல எதுலையுமே திருப்தி ஆகவே இல்லை. அவருக்குள்ள ஒரு எண்ண ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கு. மெய்ப்பொருளை நம்ம அடையணும், கடவுளை நம்ம அடையணும். அது எப்படி நடக்கும், நம்ம என்ன, நம்மளோட பிறவி எதுக்காக இருக்கு அப்படிங்கிறத நம்ம உணரணும் அப்படின்னு சொல்லி தன் மனசுல ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கு சிறு வயசுல இருந்தே. இதை வெளிக்காட்டிக்கல அப்படின்னாலும் நிறைய ஆன்மீக பயணங்கள் போறதும், நிறைய கோவில்கள்ல நேரத்தை செலவழிக்கிறதுமாவே ஐயா இருந்திருக்கிறாங்க. வேற ஒரு சொந்தக்காரவங்க வீட்டுல ஒரு விசேஷம் போக்குவரத்துனா கூட ஐயாவை பார்க்க முடியாது. ஆனா கோயில் குலதம்னா ஐயாவுக்கு ரொம்ப பிடிக்கும், அங்கேயேதான் இருப்பாங்க அப்படின்னு அவரோட குடும்பத்துல இருக்கவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்படி தனக்குள்ள ஒரு எண்ணம், ஒரு ஆர்வம் சின்ன வயசுல இருந்தே ஐயாவுக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கு. அதுதான் இப்போ அவர் மிகப்பெரிய ஒரு மகானா மாத்தி இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த திருவண்ணாமலையில எல்லாருக்கும் தெரிஞ்சது சேஷாஸ்திரி பகவான். அவரு மிகப்பெரிய ஒரு சித்தர், அவர் ஞானி. அவரோட சீடர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்படிப்பட்ட சீடர்கள்ல ஒருவரோட ஜீவ சமாதி தான் பிச்சைசாமிகள் ஐயாவோட நிலப்பகுதிகள்ல அமைஞ்சிருக்கு. ஐயா அதிக நேரம் அங்கதான் செலவிட்டு இருக்காங்க. மிலிட்ரியில இருந்து லீவுக்காக விடுமுறையில வீட்டுக்கு வர்றப்போ ஐயா நேரா முதல்ல அவர் ஜீவசமாதி போய் வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கே வந்திருக்கிறாங்க. இப்படி மகான்கள் மேலையும் சித்தர்கள் மேலையும் ரொம்ப ஒரு அதீத பாசமும் அவங்க மேல இருக்கிற ஒரு தேடலும் தான் ஐயாவை இந்த மாத்தி இப்போ அவரும் ஒரு சித்தரா மாறினதுக்கு ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ திருவண்ணாமலையில இருந்தவர், மிலிட்ரியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர், குடும்பத்தோட இருந்த ஒரு மனிதர் திடீர்னு ஒரு நாள் இது எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மிலிட்ரியில இருந்து வந்த பாக்கல திண்டுக்கலுக்கு வந்துடுறாங்க. யாருமே இதை எதிர்பார்க்கல. பகவான் திண்டுக்கலுக்கு வந்ததை அவரோட மனைவிகளும் குழந்தைகளும் அவங்கள பல பக்கம் தேடி பார்க்குறாங்க. ஐயாவை எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல. அவங்களும் ஒரு அளவுக்கு அப்புறம் தன்னோட தேடலை நிப்பாட்டிடுறாங்க. சரி, அப்பா எப்போ இருந்தாலும் நம்ம தேடி வருவாங்க, அவரு இறைவனை தேடுறதுக்காக தான் போயிருப்பாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு ஆணித்தனமா தெரிஞ்சிருச்சு. அப்படியே வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. திண்டுக்கலுக்கு வந்த சாமிகள் தன்னை ஒரு சித்தரா யார்ட்டையுமே காட்டிக்கவே கிடையாது. ஆரம்ப காலங்கள்ல ஒரு சாதாரண மனிதனா தெருக்கல்ல தங்கிக்கிட்டும் கடைசி வரைக்குமே ஒரு தெருக்கல்ல தான் தங்கிட்டு இருந்தாங்க. ஐயா எந்த ஒரு ஆடம்பர வாழ்க்கையுமே விரும்பவே கிடையாது. தனக்குன்னு எதையுமே இல்லாம எல்லாத்தையும் துறந்துட்டு துறவியா வந்து திண்டுக்கல்ல நடமாட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க பிள்ளையார் கோயிலுக்கு முன் வாசல்ல அமர்ந்துக்கிறதும், அங்க கிடைக்கிற உணவுகளை சாப்பிட்டுட்டு அந்த தெருக்கல்ல சுத்திக்கிட்டு அங்க வர மக்கள் அன்பால கொடுக்கறத வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே நடமாடிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஆரம்ப காலத்துல ஐயாவோட மகிமை யாருக்குமே தெரியல. நாளுக்கு நாள் ஐயா கடவுளை நெருங்கி அவரும் சித்தர் நிலைக்கு மாறுறாங்க. அவர் சித்தரா மாறினதுக்கு அப்புறம் தான் பகவான்கிட்ட அவரோட மகிமைகள் தெரிஞ்சு மக்கள் நிறைய பேர் ஐயாட்ட நாட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனா ஐயா எல்லாரையும் அடிச்சு விரட்டி விட்டுருக்குறாங்க. ஐயா கையால அடி வாங்கினா தன்னோட கர்மம் தீந்துரும், தன்னோட பாவங்கள் போகுது அப்படின்னு அங்க இருந்த மக்கள் எல்லாரும் உணர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஐயா ஒரு வாரத்தை நம்மளை திட்ட மாட்டாரா, ஐயா நம்மளை அடிக்க மாட்டாரான்னு சொல்லி லைன்ல மணிக்கணக்கா நேரம் காத்திருந்த மக்கள் இன்னமும் ஏராளம் இருக்கிறாங்க. ஐயா கையால அடி வாங்கினவங்க இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்கிறாங்க. அவங்களோட அனுபவங்கள்லாம் நிறைய சொல்லி இருக்கிறாங்க. இது மாதிரி பல அற்புதங்களை பகவான் பண்ணியிருக்கிறாங்க. தன்னோட பார்வையிலையும் சரி, தன்னோட கை இன்னும் பக்தர்கள் மேல படுறதுலையும் அவங்களோட கர்மாக்களை விலக்கி பகவான் வந்து அவங்க வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழியை காட்டி இருக்கிறாங்க. பகவான் எப்பவும் அந்த தெருக்கள் ஓரங்கள்லையும் கடைகளுக்கு முன்னாடி இருக்கிற அந்த வாசல் படியிலையும் தான் தங்கி இருந்திருக்கிறாங்க கடைசி வரைக்குமே. யாரு காசு கொடுத்தாலும் ஐயா வந்து அதை வாங்கி அப்படியே கீழே போட்டு போயிடுவாருங்களாம். அதை தனக்குன்னு எதுவுமே சேர்த்து வச்சுக்கிட்டது கிடையாது. இப்படி எந்த ஒரு இதுவுமே தனக்குன்னு எடுத்துக்காம எல்லாத்தையும் துறந்து கடவுள் ஒருத்தரே அப்படின்னு சொல்லி கடவுளை தேடி ஐயா அவங்க கடவுளோட ஐக்கியம் ஆகணும் அப்படின்னு சொல்லி வந்துடுறாங்க. குடும்பத்தையெல்லாம் விட்டுட்டு வந்துட்டாங்களே அப்படிங்கிறது நமக்கு ஒரு வகையில வந்து தவறா தெரிந்தாலும், ஆனா இந்த பிறப்பு எதுக்காக அப்படிங்கிறத அவங்க உணர்ந்து இருக்கிறாங்க. சித்தரா மாறுறாங்க, மகான்களா உருவாகுறாங்க அப்படின்னா அது ஒரு பிறவியில வர்றது கிடையாது. இதுக்கு முன்னாடி பல பிறவிகள் அவங்க எடுத்திருப்பாங்க. ஒவ்வொரு பிறவிலையும் ஒவ்வொன்றா அவங்க விட்டுட்டே வந்திருப்பாங்க. கடைசியா தான் அவங்க எல்லாத்தையும் துறந்து அந்த சித்தரா மகானா ஆக முடியும். இதுக்கு முன்னாடி பிறவியில் ஐயாவுக்கு குடும்பத்து மேல ஏதாவது நாட்டங்கள் இருந்திருக்கலாம்.
அதனால அவங்க இந்த பிறவி எடுத்து குடும்ப வாழ்க்கையில இருந்துட்டு அதுக்கப்புறம் அது வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த வாழ்க்கையும் இது வந்து ஒரு நிரந்தர இன்பம் கிடையாது, இந்த சிற்று இன்பம் தான், நம்ம பேரின்பத்தை தேடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல ஐயா பேரின்பத்தை தேடி போயிடுறாங்க. அடுத்து அவர் மறுபிறவி கண்டிப்பா எடுப்பாங்க. அதுல வந்து இளமையில இருந்தே அவங்க துறவரவும் போயிடுவாங்க. இதுதான் சித்தர்களோட அடுத்தடுத்த நிலைகள். நம்ம ஒரு சித்தருக்கு பல இடத்துல ஜீவ சமாதி இருக்கிறத நம்ம பார்த்துருக்கிறோம். அது மாதிரி ஒவ்வொருவங்களும் ஒவ்வொரு அவதாரத்திலையும் ஒவ்வொன்றா துறந்துகிட்டே வருவாங்க. அவங்களோட நிலைய அதிகப்படுத்திக்கிட்டே போவாங்க. நம்ம எடுத்துனே கடவுளை நெருங்கிட முடியாது, எடுத்துனே கடவுளை யாரும் அடைஞ்சிட முடியாது. நம்ம கண்ணோட்டத்துல நம்மளை விட்டு ஒருத்தர் மாறி இருக்காரு அப்படின்னா அவரை மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, அவர் பைத்தியக்காரன், இது மாதிரி குடும்பத்தை விட்டுட்டு வந்துட்டு அவங்க இருக்கிறாங்க, இது வந்து எப்படி கரெக்ட் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் நம்ம விமர்சனங்கள் நம்ம அவர் மேல வைக்கலாம். ஆனா அவங்க ஒவ்வொரு நிலையும் எதை பத்தியும் கவலைப்படாம அவங்க தெய்வத்தை நெருங்கணுங்கிறத அவங்க போய்கிட்டே இருப்பாங்க முன்னேறி. அதுபடி வந்த சித்தர்கள் வழியில தான் வந்தவர் பிச்சை சாமிகள் ஐயா. இவங்க இப்ப கசவனம்பட்டி ஐயா மௌனகுரு நிர்வாண சாமிகள் பத்தி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பதிவுல பார்த்துருக்கிறோம். கசவனம்பட்டிக்கு பக்கத்துல குஞ்சனம்பட்டி அப்படிங்கிற பகுதியில தான் ஐயாவுக்கு இடம் வாங்கி அங்க ஜீவ சமாதியை அமைச்சிருக்கிறாங்க. இப்போ கூரையில தான் ஐயா அங்க வரவங்களுக்கு அருள் பாலிச்சுக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் கோயில் கட்ட போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களால முடிஞ்ச உதவியை நீங்க அதுக்கு பண்ணலாம். நீங்க திண்டுக்கல் பகுதிக்கு போற வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பா போய் ஐயாவை பார்த்துட்டு வாங்க. தன்னோட வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் ஏற்படுறத நீங்களே உணரலாம். அவ்வளோ வைப்ரேஷன்ஸ் அங்க இருக்கு. நான் இப்போ 2-3 தடவை போயிட்டு வந்திருக்கிறேன். நிறைய வைப்ரேஷன் நம்மளுக்கு அங்க கிடைக்கும். கண்டிப்பா அங்க போன எல்லாரும் அதை உணர்வீங்க. அங்க கற்பூரத்துல ஐயா நம்மளுக்கு ஜோதி வடிவத்துல பல்வேறு உருவங்கள்ல நம்மளுக்கு காட்சி கொடுப்பாங்க. நீங்க உட்காந்து தியானம் பண்ணா ஐயா தத்ரூபமா உங்களுக்கு காட்சி கொடுப்பாங்க. அங்க கற்பூர ஒளியில ஐயா பல உருவங்கள்ல நம்மளுக்கு காட்சி கொடுப்பாங்க. நீங்க ஒரு போட்டோ எடுத்து பாருங்க, அந்த கற்பூரத்துல ஏதோ ஒரு இடத்துல ஐயா உங்களுக்கு அவரோட முழு உருவமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் பல அற்புதங்களையும் மகிமையிலையும் ஐயா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளால முடிஞ்சது சித்தர்களோட நிலையை நம்ம உணர முடியாது, அவங்க எந்த நிலையில இருக்காங்கன்னு நம்ம அறிய முடியாது. நம்ம எல்லாமே சுயநலமாகவும் நம்ம ஒரு சர்க்கிள்குள்ள இப்படிதான் வாழணும், இதான் உலகம், இப்படிதான் நம்ம இருக்கணும், நம்ம குடும்பம், நம்ம சொந்த பந்தம், நம்மளோட சொத்து பத்து இதுலயே தான் நம்ம இருக்கிறோம். ஆனா இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. நம்ம இருக்கிற வரைக்கும் தான். நம்ம இறந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் நம்ம கூட வரப்போதா கிடையாது. அடுத்தடுத்து கை மாறிக்கிட்டே இருக்கும். இது எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஆனா நிரந்தரமான பொருள் எது, அதை நம்ம தேடணும் அப்படிங்கிறதுல தீர்மானமா இருந்து இந்த பிறவியிலேயே நம்ம அதை அடையணும்னு நினைச்சு ஐயா முழுக்க அடுத்த படிக்கு அவர் உயர்ந்துட்டாங்க. இன்னைக்கு அவர் கடவுளா நம்ம வணங்கக்கூடிய ஒரு சித்தரா ஒரு மிகப்பெரிய மகானா இன்னைக்கு அங்க ஜீவசமாதியா ஆயிருக்காங்க. நம்மளை கடவுளை நெருங்கணும் அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு சாதாரண ஒரு நிலை கிடையாது. ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொன்றும் கடந்து வந்துட்டு தான் நம்ம அடைய முடியும். பல பிறவிகள் எடுத்துதான் நம்ம கடவுளை அடையணும். இதை நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அகத்தியர் சொல்லியிருக்கிறாங்க, போக பெருமான் சொல்லியிருக்கிறாங்க, 18 சித்தர்களும் பல்வேறு விதமா சொல்லியிருக்கிறாங்க. அதனாலதான் நம்ம ஒவ்வொரு இதுலயும் ஆசபாசங்கள் இல்லாம நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கு அடிமையாகாம இருக்கணும். நம்ம எதுக்காக பிறந்திருக்கோம் அப்படிங்கறத உணரணும். கடவுளை நம்ம தேடணும். கோயிலுக்கு நம்ம அடிக்கடி போகணும். ஆன்மீக பாதையில நம்ம அடுத்தடுத்த படிப்பு நிலைக்கு போகணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு வலியுறுத்தி இருக்கிறாங்க. நம்ம இன்னும் பல சித்தர்களோட வாழ்க்கை வரலாறுகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. திண்டுக்கல் நீங்க போற வாய்ப்பு கிடைக்கிறப்போ திண்டுக்கல்ல ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் ஐயாவோட ஜீவ சமாதி இருக்கு. கண்டிப்பா போயிட்டு வாங்க. பல அற்புதங்கள் அங்க நடக்கும். ஐயா பொடிமட்டை அவர் இருக்கிறப்போ மூக்குப்பொடி தான் அதிகமா போட்டிருக்கிறாங்க. அதனால முடிஞ்சா ஒரு பொடிமட்டை வாங்கிட்டு போய் ஐயாவுக்கு வச்சு வேண்டிட்டு வாங்க. அங்க அன்னதானம் நடக்குது. அன்னதானத்துக்கு உங்களால முடிஞ்ச ஒரு உதவியை பண்ணுங்க. சித்தர்களோட ஜீவ சமாதியில நடக்கிற அந்த அன்னதானம் நோய் உள்ளவங்களுக்கு ஒரு மருந்தா அமையும், பசியில இருக்கிறவங்களுக்கு ஒரு அமிர்தமாவும் அமையும். பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம்ம ஜீவ சமாதியில சித்தர்கள் நடத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. நம்மளோட வாழ்க்கையவே ஒரு திருப்பு முனையா அமைகிற பாக்கியம் கூட நம்மளுக்கு கிடைக்கலாம். அவங்களோட பார்வை நம்ம மேல பட்டாவே போதும். நம்மளோட கர்மாக்களும் நம்மளோட பாவங்களும் கரையிறத நம்ம மனசார நம்ம உணரலாம். நம்ம கண் கூட அதை பார்க்கலாம். திருவண்ணாமலையில இருந்து இங்க திண்டுக்கல் பக்கத்துல அவர் இருந்திருக்கிறாரு. இந்த பதிவை பாக்குற எல்லாரும் திண்டுக்கல் கண்டிப்பா வரீங்க அப்படின்னா ஐயாவை போய் பார்த்துட்டு வாங்க. அவரை சுத்தி 4-5 ஜீவ சமாதிகள் பக்கத்துலயே இருக்கு. உங்களுக்கு நேரம் இருக்கும் பட்சத்துல எல்லாரையும் பாருங்க. ரொம்ப ஒரு நல்ல விஷயம். நம்ம ஒரு கோயிலுக்கு போறதை விட பல மடங்கு அதிகமான சக்தியும் ஆற்றலும் நமக்கு எங்க கிடைக்கும் அப்படின்னா ஜீவ சமாதியில நம்மளுக்கு கிடைக்கும். அங்க போய் ஒரு 10 நிமிஷம் நீங்க அமைதியா எந்த ஒரு நினைப்புமே மனசுல இல்லாம அவங்கள மட்டும் நினைச்சு நீங்க உட்காந்து பாருங்க. அவ்வளவு ஒரு மகிமையும் அவ்வளவு ஒரு புத்துணர்வும் நமக்குள்ள ஏற்படுறத நம்ம உணரலாம். நம்ம அப்படியே ஒரு பேட்டரி சார்ஜ் பண்ண மாதிரி நம்ம ஆத்மா அவ்வளவு ஒரு ஃப்ரெஷ் ஆகும். அதை கண்டிப்பா நீங்க உணரலாம். மேலும் அடுத்த பதிவுல மணிசாமிகள் பத்தி பார்க்கலாம். அவரும் இங்க பிச்சை சாமிகளுக்கு பக்கத்துலயே தான் ஜீவசமாதி ஆயிருக்கிறாங்க.
அவரை பத்தின பதிவை அடுத்த இதுல நம்ம பார்க்கலாம். நன்றி நண்பர்களே. சத்குருவே சரணம், சத்குருவே சரணம், பிச்சை சாமிகள் திருவடிகள் சரணம்.